ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து கருப்பு படம் பார்க்க போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ரிஷப்க்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம், தேட்டரில் டாய்ஸ் கூட விளையாடுவான்னு சொல்லிவிட்டு அவங்க டேடி வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் 6:30 தான் போயிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலி தேட்டர் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேட்டர் ரீச் ஆன உடனே மாதவன் பாட்டு, பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம், 2 கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் அப்படிங்கிற பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. செம்ம வைப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 6:30 தான் போயிருந்தோம். ஸோ நைட்டு 9 o'clock வந்து படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ரிஷப் டேடி டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் வந்து 100 ரூபா. வண்டி பார்க்கிங்கில் வைக்கிறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 30 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கருப்பு படம் பார்க்க வந்திருக்கோம். இப்போ டைம் வந்து 6:30 ஆக போகுது. அதுக்குள்ளே உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க போகலாம். ரிஷப் வந்து ஒரு வண்டி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏரோப்ளேன். சலோ, இன்னும் வந்துட்டே இருக்காங்க பீப்புள்ஸ். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் வந்து ஜஸ்ட்டு 100 rupees தான். ஸோ 3 பேரும் உள்ளே போனோம். ரிஷப்க்கு வந்து மிச்சர் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு மிச்சர் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பாட்டில் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்கார்ன் எல்லாமே வாங்கிட்டு உள்ளே போனோம். போன உடனே ரிஷப் டேடி வந்து ரிஷப்க்கு மிச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு மிச்சர் கொண்டு வந்திருக்கோம். ரிஷப்க்கு வந்து மிச்சர் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மிச்சர் கொண்டு வந்திருக்கோம். டைம் ஆக போகுது, 6:30 ஆக போகுது. இன்னும் யாரும் வரல அவ்வளோதான். படத்தை பற்றி சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா புரியுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சாங் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட். செம்மையாக இருந்துச்சு லாஸ்ட்டு சாங். கருப்பு சாமி வந்து அப்படியே நேரில் வந்து ஆடின மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, படம் நல்லாயிருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சூர்யா சார் அண்டு திரிஷா சூப்பராக நடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டான்ஸு அப்புறம் ஃபைட்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வல் டைம் வந்துருச்சு. ரிஷப் டேடி வெளில போயிட்டாங்க. நான் மட்டும் உட்காந்துருந்தேன், அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தார். ஒரு பாப்கார்ன் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு செகண்ட் ஆஃப் படம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்கார்ன் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சண்டை. ஏன்னா சண்டைனா எப்போ பார்த்தாலும் பாப்கார்ன் தான் வாங்கிட்டு வரீங்க, வேறு எதுவும் விற்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னேன். ஐஸ்கிரீம் விற்கிறாங்களே அப்படின்னு சொன்னார். ஓகே, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்கார்ன், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் சாப்பிட்டு படம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். படம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. சூப்பர். இப்போ இங்கே படம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
ஒன் டைம் பார்க்கலாம். டிக்கெட் வந்து 100 ரூபா. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. கருப்பு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூர்யா செம்மையாக நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குது. ஒன் டைம் பார்க்குற படம் தான், எல்லோரும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. யாருன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க. எப்படி சொல்கிறது, பிரதர், லைவ் ஃப்ரெண்டு. என்னோடய லைவ் வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற பிரதர் மதுரையில் இருக்கார். அவர் வந்து என்னை மீட் பண்ண வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பிரதர் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்காரு. இங்கே திருநெல்வேலி ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வந்தார். அப்படியே எங்களை மீட் பண்ண வந்திருக்காரு. என்ன, எங்கள் வீட்டுக்காரு, ரிஷப் குட்டி, 3 பேரை மீட் பண்ண வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பிரதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க பிரதர்? சிவில் இன்ஜினியர். ஆமாம், டெய்லி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஒரு லைவ் ஃப்ரெண்ட், யூடியூப் ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே. இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவில். சொல்லுங்கள். சப்போஸ் சொல்ல போனால் கூட பிறந்தவங்க தங்கச்சி தான், நான் உங்களுக்கு அண்ணன் தான். ஆமாம், எந்த விதத்தினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுவேன், ஒரு வீடியோனாலும் எல்லா விதத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுவேன், செய்வேன். இன்னைக்கு அவங்கள பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் வந்து பார்த்து எல்லா வேலையுமே பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்கேன். ஆமாம், வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன். ஆமாம், மார்னிங் 7 o'clock ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளம்பிடுவார் பிரதர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு யூடியூப்லேருந்து சந்தித்த ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 2 வருஷமாக வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நேரடியாக வந்து பார்த்து ஆமாம், ஃபஸ்ட் டைம் மீட் வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஆனால் நாங்கள் அடிக்கடி மதுரை போவோம் வருவோம், பட் இப்போ வரைக்கும் மீட் பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரதரே எங்கள் வீட்டுக்கு வந்து மீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பார்த்ததில் சாமி சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்டு, ரிஷப் மச்சான் எல்லா வரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் கல்யாணம் பார்த்துட்டு கூட ரிட்டர்ன் கூட மதுரைக்கு போயிருப்பேன். ஆனால் வந்து இவங்கள பார்க்கணுன்ற ஒரு ஆர்வமில் நான் நைட்டு வந்துட்டேன். அப்படியே தங்கிட்டு அப்படியே இப்போ மார்னிங் வந்து கிளம்புறேன். ஒரு சந்தோஷம் எனக்கு. ஒருத்தவங்களும் பார்க்கணும்னு எல்லாம் ஆசை தான், ஆனால் அதுக்குன்னு ஒரு தனியாக டைம் ஒதுக்கி நாள் ஒதுக்கி தான் பண்ணணும் எல்லா விஷயங்களுமே. பார்ப்போம், எல்லா வரையும் மீட் பண்ண முடியுமா, ஒரே நாளில் மீட் பண்ண முடியுமா, வேறு வேறு நாட்களில் மீட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லா விஷயங்களுமே. எனக்கு தெரியல, நல்லா பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க. இங்கே வந்து ரிஷப் டேடி படுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேலைக்கு போகலையா, ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரிஷப் உள்ளே தூங்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம மதுரை பிரதர் உட்காந்துருக்காரு. சொல்லுங்கள். நான் ஊருக்கு கிளம்புறேன், விட்டுட்டு போக மனசு இல்லை. பலவித காரணங்கள், வேலைகள் இருக்கிறதுனால ஊருக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலைகள் உள்ளது. அடுத்து கண்டிப்பாக இன்னொரு நாள், இன்னொரு மாதமோ எப்பயோ டயம் இருக்கும்போதே கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் டைமோ ஏதோ கண்டிப்பாக சந்திப்போம். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷ். சேனல் நேம் வந்து காந்தக்கண்ணழகன் வெங்கடேஷ். வீடியோலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம சானு சிஸ்டருக்கும் நேபாளி பொண்ணு சானு அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் நம்மளோட சிஸ்டர் தான், அவங்களுக்கு ஆதரவு தாருங்கள். அன்பளிப்பு எதுவாக இருந்தாலும் அவங்க சூப்பர் சேட் அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் நண்பர்களே. சரி ஐயா, சரி போயிட்டு வாங்க. சரி ஐயா, சரி சிஸ்டர், போயிட்டு நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகே.